இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாயா இப்படி ஆயிடுச்சு? இப்ப நாம என்னதான் பண்றது? சீனு, நான் ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படியாவது இந்த ஆர்டரை நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். நீ கவலைப்படாத. பாரு, போன் அடிக்குது. நான் சொல்றது சத்தியம். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், சரியா? ஹலோ, குடு. இரு வரேன். யாரு? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ. அந்த ரகுராம் குடும்பத்துல ஒருத்தரையும் மேல வரவிட மாட்டா இந்த புவனா. அதாவது உன்னை தவிர. ஐயோ, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவளே இல்ல. அதனாலதானே நான் உன் கூட கூட்டு வச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரையும் இந்த வீட்ல நிமிரவே விடக்கூடாது. நான் என் புருஷனுக்கு சொந்தமா வைக்கிறதுக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் கேட்டா அப்படிலாம் ஆரம்பிக்க முடியாது. இந்த குடும்பத்தை நான் பிரிக்கவே விட மாட்டேன். முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவா, அப்புறம் தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்லுவா. இதெல்லாம் வேண்டான்னு பெரிய மாமா சொல்லிட்டாரு. என் புருஷா இருக்காரே, அண்ணன் ஒண்ணு சொல்லிட்டா போதும், அப்படியே பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. சித்தி, போன்ல யார் சித்தி? அது அது யார்கிட்ட சித்தி பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, இந்த வீட்ல யார்கிட்டயுமே போன் கிடையாது. உங்ககிட்ட மட்டும் எப்படி போன் வந்துச்சு? அது கொடுங்க. ஏய் விடு. ஏய் மாயா 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 மாயா, வேண்டாம் மாயா, வேண்டாம் மாயா, ப்ளீஸ். மாமாக்கு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த போனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அதை எப்படி கொடுக்க முடியும்? இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற புவனேஸ்வரி கூட சேர்ந்துகிட்டு சதி வேலை பண்றீங்க. அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி, நான் இனிமே அந்த புவனேஸ்வரி கிட்ட பேச மாட்டேன். வசுந்தரா தேவி விஷயத்துல சூடுபட்டும் உங்களுக்கு புத்தி வரல. நான் சொல்லதான் போறேன். ஐயோ மாயா மாயா மாயா, வேண்டாம் மாயா, என்ன மன்னிச்சிரு மாயா. யார்கிட்டயும் சொல்லிடாத மாயா, அப்புறம் உன் சித்தப்பா என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு மாயா. அந்த ஆர்டர்ல என்ன பிரச்சனை? ஏன் சீனு ரொம்ப சோகமா இருக்கா? இல்ல பெரியப்பா, நாங்க அவுட் சோர்ஸ் பண்ண டெய்லருங்க கடைசி நிமிஷத்துல துணிகளை தைக்க முடியாதுன்னு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதான். என்ன மாயா, நீ என்ன பண்ண போற? வேற டெய்லர்ஸ பார்க்கணும் பாட்டி. ஐயோ, என்னம்மா இது? இப்படியெல்லாம் கூடவா பண்ணுவாங்க? தைக்கணும்னு வாங்கிட்டு போயிட்டு இப்படி கடைசி நாள் அதுமா நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. சித்தப்பா, இதெல்லாம் அந்த புவனேஸ்வரியோட சதிதான். அவெல்லாம் திருந்தவே மாட்டாளா? எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்படி கேடு கெட்டத்தனமா பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அது யாரோட சதியா இருந்தாலும் என்ன, நமக்கு தானே பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. டேய் மகனே, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். மாயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்க பெரியம்மா. இங்க நம்ம தெருவுல இருக்கிற மகளிர் சுய உதவி குழுவோட தலைவிய எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-16 பெண்களுக்கு பேங்க் லோன் மூலமா தையல் மிஷின்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசினா ஏதாவது உதவி கிடைக்குமோன்னு தோணுது. ஜானகி, நிஜமாவே நீ சொல்றது நல்ல யோசனை தான். நீ உடனே அவங்க கிட்ட போன் பண்ணி பேசு. மாயா, நீ என்ன சொல்ற? ஆமா பெரியப்பா, பெரியம்மா சொல்றது சூப்பர் ஐடியா தான். அந்த லேடிஸ் எல்லாரையும் பிடிச்சா நம்ம பிரச்சனை தீந்துரும். ஏமாயா, அவங்கெல்லாம் வீட்டுல தைக்கிறவங்க. அவங்களால நம்மளோட ஆர்டரை முடிச்சிட முடியுமா?
பாரு சின்னு, எதுவுமே இல்லாததுக்கு பெரியம்மா மூலமா ஒரு நம்பிக்கை வந்துச்சுல்ல. எல்லாம் முடியும். ஆ, பெரியம்மா, நீங்க அவங்களுக்கெல்லாம் உடனே ஃபோன் பண்ணி பேசுங்களேன். ஆ இரு. பார்வதி, என்ன? என்னால முடியாது அண்ணி. ஏ பார்வதி, என்னடி இப்படி சொல்ற? என் புள்ளைய பாரு, எவ்வளவு பதட்டமா வேலை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் அவனுக்காக உதவி பண்ண. என்ன சித்தி, பட்டன் தைக்க மாட்டீங்களா? வேணும்னா மிஷினை வந்து உட்காருறீங்களா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, போ. இல்ல, ஏதோ நான் தச்சிடுறேன். தைக்கிறேன். அண்ணி, அந்த பட்டனை கொடுங்க. இந்தா. ஏய் பத்மா, மாயா உங்க 2 பேருக்கும் சரியான வேலை தான் கொடுத்துருக்கா போல. நீங்க இங்க சிரிச்சு விளையாடுறது இருக்கட்டும், எங்களை நக்கல் பண்ணது போதும். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை போய் முதல்ல பாருங்க, போங்க. நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சீக்கிரம் வேலை நடக்கட்டும் நடக்கட்டும். சீக்கிரம் சீக்கிரம். என்னடி, எதுக்கு இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன டியா? பார்வதி, நான் புவனா மேடம் பேசுறேன். ஏய், என்னடி மேடம்? மரியாதைய நீயே கேட்டு வாங்க கூடாது. கேடுகிட்ட வேலையெல்லாம் செய்யற உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? ஏ பார்வதி, பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா அதுக்காக இப்படியே மரியாதை இல்லாம பேசுவேன்? ஆமாண்டி, அப்படிதான் பேசுவேன். நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற உனக்கெல்லாம் நான் எதுக்கடி மரியாதை கொடுக்கணும்? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு பேசுற? நான் யாருன்னு மறந்துருச்சா? ஆமாண்டி, இவ்ளோ நாளா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்துச்சு. அது இப்பதான் தெளிஞ்சிருக்கு. அப்புறம் நீ என்னன்னு கேட்ட? உன்னை யாருன்னு தெரியுமான்னு கேட்டல்ல? உன்ன மாதிரி ஈனம் மானம் இல்லாதவள் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லடி. உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். கண்டிப்பா நான் தான் பேசினேன்னு அந்த புவனேஸ்வரி நேரம் கண்டுபிடிச்சிருப்பா. ஏற்கனவே இந்த ஆர்டரை நாங்க முடிக்க கூடாதுன்னு தான் அந்த டெய்லர்ஸ் எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துட்டான். இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ஆர்டரை டெலிவரி பண்ண விடாம பண்றதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அந்த புவனா கண்டிப்பா பண்ணுவா. இனிமேதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.